திருச்சி மாணவிகளின் பாதுகாப்பு பற்றி பேசும் அதே நேரத்தில் கேரள திரையுலகில் நடக்கும் பிரச்சனைகளில் தற்போதைய நிலையை பார்க்கலாம். கேரள திரையுலகில் முன்னணி நட்சத்திரங்களில் ஒருவரான ஜெயசூர்யா மீது இரண்டாவது பாலியல் புகார் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முன்னணி நட்சத்திரங்கள் மீதான பாலியல் புகார்கள் அதிகரித்து வரும் நிலையில் குற்றவாளிகளை கேரள அரசு காப்பாற்றுவதாக எதிர்க்கட்சிகள் கண்டன குரல்களை எழுப்பியுள்ளன. 2012-13 ஆண்டில் தொடுபுழா அருகே நடந்த படப்பிடிப்பின் போது நடிகைக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரின் பேரில் நடிகர் ஜெயசூர்யா மீது 354வது சட்டப்பிரிவின் கீழ் பாலியல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜெயசூர்யா மீது கடந்த 28ஆம் தேதி ஒரு வழக்கு பதியப்பட்ட நிலையில் 48 மணி நேரத்திற்குள் இரண்டாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பிறகும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் மலையாள திரையுலகம் மௌனம் காப்பதற்கு அறச்சீற்றமுள்ள நடிகர் குரல் கொடுத்து வருகிறார்கள். இத்தனைக்கும் பிறகும் ஃபெப்கா எனப்படும் ஃபில்ம் எம்ப்ளாயீஸ் ஃபெடரேஷன் ஆஃப் கேரளாவின் பிரிவான இயக்குநர்கள் சங்கம் எந்த கண்டன குரலும் எழுப்பாமல் அமைதி காப்பதாக கூறி பிரபல இயக்குனர் ஆஷிக் அபு அந்த சங்கத்திலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். ஃபெப்காவின் பொதுச் செயலாளரான உன்னிகிருஷ்ணன் இதுவரை இந்த சம்பவங்களில் எந்த கருத்தும் கூறாமல் அமைதி காப்பதாக பல உறுப்பினர்களும் கொந்தளித்துள்ளனர். மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான முகேஷ், நடிகர் சித்திக் ஆகியோர் மீதும் பாலியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் குற்றம் சாட்டப்படுவோருக்கு ஆதரவாக கேரள அரசு செயல்படுவதாக அங்கு எதிர்க்கட்சிகள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளன. கொச்சி, கொல்லம் ஆகிய இடங்களில் மகளிர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். குற்றம் சாட்டப்பட்டவர்களின் உருவ பொம்மைகளை துடைப்பத்தால் அடித்து இவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். கொல்லத்தில் முகேஷின் வீட்டுக்கு முன்பாக திரண்ட போராட்டக்காரர்கள் அவர் தனது எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஹேமா கமிட்டி அறிக்கை வந்த பிறகு முதலமைச்சர் பினராயி விஜயன் செய்தியாளர் சந்திப்பையை நிறுத்திவிட்டதாகவும் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது.